வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம சேனலில் சுலைமானி டீ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த டீயை நீங்கள் மலபார் ஸ்பைஸ் டீன்னு கூட சொல்லலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய இந்த டீ பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசஸோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இந்த டீயை நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க. நல்ல ஒரு மீலுக்கு அப்புறம் சூடாக இந்த டீயை போட்டு சாப்பிடுங்க, பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டீ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டீயை பார்த்தீங்கன்னா சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை சில்டாகவும் சாப்பிட்லாம். பட் சூடாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய வெட்டிங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மீலுக்கு அப்புறம் கடைசியாக இந்த டீ சர்வ் பண்ணுறாங்க. இப்போ வாங்க இந்த டீ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸ்பைசஸில் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், மிளகு, ஏலக்காய், இஞ்சி யூஸ் பண்ண போகிறோம். கூட கொஞ்சம் புதினாவும் லெமனும் சேர்த்துக்கிட்டால் வாசனை சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 2 கப் தண்ணியிலேயே நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல நான் 4 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். மேஜர் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டையிலேருந்து தான் வரும். பட்டையை பற்றி சொல்லவே வேணாங்க, டயபிட்டிஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. இது கூடவே நான் 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கூடவே கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவை இந்த தண்ணியிலேயே சேர்த்துக்கிறேங்க. ஸ்பைசஸோட புதினாவும் சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ பொடி சேர்த்துக்கலாம். டீ பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொங்கி வருங்க. ஒரு 2-3 தடவை ஹை லோ மாற்றி பொங்க விடுங்க. பொங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டீ இலை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா டீயோட வாசனை போயிடும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பிளாக் டீஸ்க்கெலாம் ரொம்ப நேரம் டீ கொதிக்க விட வேணாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்வீட்னர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்வீட்னர் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சக்கரை வேணும்னா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் உடனே சர்வ் பண்ணுறீங்கன்னா லெமன் இப்போ புழிஞ்சு விட்டுருங்க. இல்லை கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் புழிஞ்சிட்டு சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம், சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சர்வ் பண்ணும்போது மறக்காமல் டீயை வடிகட்டிட்டு சர்வ் பண்ணுங்கள். பார்க்க ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கொஞ்சம் புதினா இலைகள், அதுக்கப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு லெமன் சேர்த்துட்டு சர்வ் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா ஸ்பைஸ் டப்பாக சாப்பிடணும், இல்லை ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா மீலுக்கு அப்புறமா இந்த டீயை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டீயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.